வெல்கம் டு டெக் பிரதர். நாங்கள் விக்னேஷன். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா OnePlus பேட் கோ அப்படிங்கிற மாடல் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து OnePlus வெப்சைட்லேயே டேரெக்டாக ஆர்டர் பண்ணி வாங்கினது. ப்ரைஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 20,000 வருது. நம்ம கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணி 18,000 வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வாங்க அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருவோம். இதை ஓப்பன் பண்ணிடுவோம். மேலே பேக்கேஜ்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு பில்லும் டேப்பும் இருக்குது. உள்ள இதுலேயும் கவர் போட்டு தான் கொடுத்துருக்காங்க. இதுதான் டேப்பு OnePlus பேட் கோ. இது வந்து 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோடு வந்து வரக்கூடியது. பார்த்தீங்கன்னா தெரியும் 20,000 எழுதி போட்டிருக்காங்க. வாங்க அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருவோம். ஸ்லோவாக தான் வருது. இதுதான் டேபு. பார்த்தீங்கன்னா தெரியும். டேபை சைடில் வச்சுருவோம். பாக்ஸ்லாம் நல்லா இதில் தான் கொடுத்துருக்காங்க ஸ்ட்ராங்காக. பேப்பர் நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ரெட் கேபிள் கிளிப் கார்டு, சிம் எஜெக்டர் டூல். சிம் மாடல் கிடையாது, இது வந்து வைஃபை மாடல் தான். ஆனால் மெமரி கார்டு ஸ்லாட்காக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ யூசர் மேனுவல், சேஃப்டி கைடு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சைடில் வச்சுக்குவோம். ஸ்டிக்கர்ஸ் இல்லை. ஒரு சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 33 வாட்ஸ் சார்ஜர். அதே மாதிரி உங்களுக்கு டைப் A to டைப் C கேபிள் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். டைப் A to டைப் C கேபிள் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதையும் சைடில் வச்சுருவோம். அவ்வளோதான். பாக்ஸை சைடில் வச்சுருவோம். டேப் பார்ப்போம். தான் டேபு. கையில் பிடிக்கிறதுக்கே கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபீல் நல்லாயிருக்கு. ஓப்பன் பண்ணிடுவோம். இந்த OnePlus பேடு டேப் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 20,000க்கு லுக் வந்து ப்ரீமியம் ஃபீல் வந்து செம்மையாக இருக்குது. சைடில் வந்து 4 ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைடு 2, இந்த சைடு 2 ஸ்பீக்கர் இருக்குது. டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோட இருக்குது. டைப் C சார்ஜிங்க்கு ப்ளஸ் மைக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்துட்டிங்கன்னா சிம் எஜெக்டர் டூல். சிம் மாடல் வாங்கினீங்க அப்படின்னா சிம் போட்டுக்கலாம், இல்லைன்னா மெமரி கார்டு போட்டுக்கலாம். அது போக பவர் பட்டன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. கீழேலாம் எதுவுமே இல்லை. கீழேயும் மேலே வந்து வால்யூம் ராக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 2 இருக்குது. டேப் ஆன் பண்ணியாச்சு. மேலே ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரே கொடுக்கல எதுவுமே, நம்ம தான் வந்து போட்டுக்கணும். மேலே பேப்பர் கூட கொடுக்கல, ஃபுல்லாக கிளாஸ் தான் இருக்குது. இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்க ப்ராசர் வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஹீலியோ G99 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம டேப் யூசேஜுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். மொபைல் மாதிரி அவ்வளோ ஃபாஸ்ட்டு இருக்காது. நம்ம வைஃபைல வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம்.
சில பேசிக்ஸ்லாம் வந்து கேட்குது, அதெல்லாம் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இப்போதைக்கு இமெயில் ஐடிலாம் ஸ்கிப் பண்ணுறேன். மெயினாக இந்த OnePlus டேப்னுடைய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ஃபுல்லாக வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இல்லாமல் கொஞ்சம் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். அதனால் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு எந்த சைடில் வச்சு யூஸ் பண்ணாலும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். நம்ம புக்ஸ் ரீட் பண்ணுறக்கோ இல்லை எதுக்காக இருந்தாலும் வந்து உங்களுக்கு PDF பார்க்குறக்கு எதாக இருந்தாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கனால யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பார்க்குறதுனால தான் உங்களுக்கு ரெக்டாங்கிள் ஷேப் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஸ்டடீஸ் பர்பஸ்க்குலாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும் எப்போவுமே. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தெரியும், டிஸ்பிளே குவாலிட்டிலாம் நல்லாயிருக்கு, யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துருவோம். உள்ள ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து 13 இருக்குது. செக்யூரிட்டி அப்டேட் வந்து ஜனவரி 2024 வரைக்கும் வந்து வந்திருக்கு. அப்டேட் எதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஆல்ரெடி அப்டேட் வந்திருக்கு. ஆனால் ப்ராசர் வந்து பார்த்திங்கன்னா Helio G99 ப்ராசர் தான் இருக்குது. இது வந்து ஒரு மாடரேட் கேமிங்க்கு ப்ளஸ் நார்மல் யூசேஜுக்கு இது வந்து போதுமான ப்ராசர் தான். பேட்டரி கெப்பாசிட்டி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 8000 mAh ப்ளஸ் 33 watts சார்ஜிங் இருக்கனால ஓரளவுக்கு குயிக்காக வந்து சார்ஜ் ஏறிடும். டிஸ்பிளே சைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா 28.85 சென்டிமீட்டர் இருக்குது. அதாவது உங்களுக்கு 11.5 அந்த சென்டிமீட்டர் பக்கமாக வரும் உங்களுக்கு ஓரளவுக்கு. அது பார்க்க உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பிரைட்னஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா பிரைட்டாகவே வந்து வருது. 450 nits வரைக்கும் வரும். அவுட்டோருக்கு இது வந்து போதும். மேக்ஸிமம் LCD டிஸ்பிளேக்கு இவ்வளோ தான் வந்து கொடுப்பாங்க பிரைட்னஸ். இதுக்கு மேலே மேக்ஸிமம் பண்ண முடியாது. டார்க் மோடு வேணாலும் நம்ம டார்க் மோடு எனேபிள் பண்ணிக்கலாம். லைட் மோடு வேணாலும் லைட் மோடு வச்சுக்கலாம். ஷெட்யூல் பண்ணிக்கலாம். அது வந்து நமக்கு ஜென்ரலாக மொபைல் மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கணும். ரீஃப்ரெஷ் ரேட் வந்து ஹையில் தான் இருக்குது. அதாவது வந்து நமக்கு 90 Hz வரைக்கும் இருக்கும் ரீஃப்ரெஷ் ரேட்டு. ஸ்டாண்டர்டில் வச்சிங்க அப்படின்னா 60 Hz இருக்கும், இல்லைன்னா 90 Hz இருக்கும். மேக்ஸிமம் 90 Hz வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். இவ்வளோ தான் இந்த டேப்னுடைய ரிவ்யூ. இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க, நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு மேலே வேறு ஏதாவது டவுட்ஸ் அந்த மாதிரி அப்படின்னா. மற்றபடி யூஸ் பண்ணுறதுக்குள்ளே இருக்க ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக தான் இருக்கும். இன்பில்ட் ஆப்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா இவ்வளோ தான் இருக்குது. வேறு எதுவும் எக்ஸ்ட்ராலாம் கொடுக்கல. ப்ளாட்வேர்ட்ஸ்லாம் எதுவுமே இல்லை. மேக்ஸிமம் OnePlusல எப்போவுமே வந்து தேவையில்லாத ஆப்ஸில் எதுவுமே இருக்காது. இவ்வளோ தான் இருக்குது. கிட்ஸ் ஸ்பேஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இல்லை அக்கௌண்ட் ஆட் பண்ணி கிட்ஸ் ஸ்பேஸில் வச்சுக்கலாம். மற்றபடி வேறு எதுவும் எக்ஸ்ட்ராவாலாம் எந்த எதுவும் கொடுக்கல. ரீடிங்காக வேறு எந்த மோனும் தனியாக கொடுக்கல. பார்ப்போம் உள்ள ஏதாவது இருக்கான்னு. ரீடிங்காக எதுவுமே கொடுக்கல. அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கமெண்டில் வந்து போடுறேன். ரொம்ப ஃபாஸ்ட் வந்து எதிர்பார்க்க முடியாது. நார்மலான யூசேஜுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ரீடிங்க்கு மற்ற இதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கேமிங்க்கும் விளையாடலாம். ஆனால் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹை கிராஃபிக்ஸ் வச்சு விளாட முடியாது. மீடியமான செட்டிங்ஸில் இருந்து வச்சு ப்ளே பண்ணலாம், நல்லாயிருக்கும். அதாவது நம்ம
இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 8 மெகா பிக்சல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா குவாலிட்டி வந்து ரொம்பவே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ரொம்ப அதிகமாக அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் கேமரா கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சென்டரில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது நம்ம இப்படி வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி, இப்படி யூஸ் பண்ணுற மாதிரி பேக்கில் அதுக்கு நேர் பேக் சைடே வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதில் வந்து பேட்ரி கெப்பாசிட்டிலாம் வந்து 8000 mAh வந்து கொடுத்துருக்கனால ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு 2 daysக்கு வந்து பேட்ரி கண்டிப்பாக வந்து நிற்கும். டால்பி அட்மாஸோட உங்களுக்கு 4 ஸ்பீக்கர் இருக்கனால ஓரளவுக்கு சவுண்ட்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு பெட்டராகவே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கிளாரிஃபிகேஷன் பண்ணுறேன். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கங்க. பாய்.